வணக்கம் மேம். கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்க எந்த மாதிரி டே ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும்? ஹோமியோபதியில நான் நெறைய பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு அப்டின்னா, ஈஸியா ஒரு 3 டூ 6 மந்த்ஸ் சொல்லி அவங்க கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி வந்த பேஷண்ட்ஸ் நான் நெறைய பேர் பார்த்துருக்கேன். அதுல மெடிசின்ஸ் மட்டும் அவங்கள ஹெல்ப் பண்ணிச்சான்னா, கண்டிப்பா இல்ல. அவங்க ஃபாலோ பண்ண ரொட்டீனான சில விஷயங்கள், பழக்கவழக்கங்கள், ஹேபிட்ஸ், எக்சர்சைஸ் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்டின்னா, நம்ம மூளை ஒரு விஷயத்துக்கு பழக்கப்பட்டுருச்சு அப்டின்னா, ஒரு 20 நாள் இல்ல 21 நாளைக்கு பழக்கப்பட்டுருச்சு அப்டின்னா, அது ரொட்டீன் ஆயிரும். இப்போ அல்சர் வந்துருச்சு. இல்ல அல்சர் வராம என்ன நான் பாதுகாத்துக்கணும் அப்டின்னா, என்னலாம் செய்யணும் அப்டின்னா, ரொம்ப சிம்பிளா நம்ம பிரெயின்ல ஒரு கிளாக் நம்ம ஏற்படுத்தணும். என்ன அப்டின்னா, இன்னைக்கு காலையில இருந்து தூங்கி முழிச்சாச்சு. சூரிய ஒளி வந்தாச்சு. இதுல சேஞ்ச் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்மளுடைய டின்னர் டைம கொஞ்சம் சீக்கிரமா மாத்தணும். 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிற 8 மணிக்கு நைட் நான் எப்பவுமே சாப்பிடுவேன் அப்டின்னா, அத கொஞ்சம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 7 மணிக்கு சாப்பிடுற டைம மாத்தணும். ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே. நான் இப்ப 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எந்த உணவுமே வேண்டாம். நீங்க கண்டிப்பா 9:00 இல்லன்னா 10:00 உள்ளாரையாவது பெட்ல போய் படுத்துறணும். 7 மணிக்கு சாப்பிட்டுறணும். 9:00 இல்லன்னா 10:00 உள்ளாரையாவது பெட்ல படுத்துறணும். இந்த இடைப்பட்ட டைம்ல எதுவுமே வேண்டாம். சாப்பாட தவிர வேற எதுவுமே வேண்டாம். தண்ணி குடிச்சுக்கலாம், பால் குடிச்சுக்கலாம். பட் ஈவ்னிங்க்கு மேல ஒரு 7:00 7:30க்கு மேல எந்த விதமான உணவு பொருட்களுமே வேண்டாம். இது அல்சர் வந்துருச்சு, இல்ல அல்சர்ல இருந்து நான் பிரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பேஷண்ட்ஸ்க்கு. அடுத்து பெட் டைம் ரொட்டீன். பெட் ரொட்டீன் அப்படிங்கிறது என்னன்னா, நான் போய் படுத்தாச்சு, லைட் ஆஃப் பண்ணியாச்சு, என் மூளையில மெலட்டோனின் சுரந்தாச்சு, தூக்கம் வந்தாச்சு, நல்லா தூங்கி கரெக்ட்டா 7ல இருந்து 9 ஹவர்ஸ் ஆவது கண்டிப்பா தூக்கம் வேணும். காலையில முழிச்சாச்சு. அடுத்து முழிச்ச முதல்ல உடனே நான் என்னலாம் சாப்பிடலாம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வயித்துல இருந்து போகக்கூடிய கழிவுகள வெளிய தள்றதுக்கான ப்ராசஸ மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எந்திரிச்சு 5 நிமிஷத்துல எனக்கு மோஷன் வந்துரும். இதுல எந்திரிச்சு ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளார எனக்கு மோஷன் வந்துரும். டீ குடிச்சா தான் மோஷன் வரும். காஃபி குடிச்சா தான் மோஷன் வரும். அ அப்படின்ற ஹேபிட்ஸ் இருக்குன்னா, அது வேண்டாம். எப்படியாவது இந்த நம்ம உடம்புல இருக்க கழிவுகள முதல்ல வெளிய தள்றதுக்கான வேலைகள பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன் அப்படின்னா, எப்போ கழிவுகள் நம்ம உடம்புல தங்குதோ, அதுல இருக்க டாக்ஸின்ஸ் மறுபடியும் நம்மளோட ரத்த ஓட்டத்துல கலந்து ஸ்பீடா நம்மளுடைய எல்லா உறுப்புகளையும் மறுபடியும் அழுக்காக்கும். அது ரொம்ப சிம்பிள். அதனால மோஷன் முதல்ல டெய்லியும் போற மாதிரியான பழக்கவழக்கங்கள நம்ம கொண்டு வரணும். ஓகே. மோஷன் போயாச்சு. ஃபர்ஸ்ட் என்னோட ஃபுட் என்னவா இருக்கலாம்னா, உடம்ப எது கிளீன் பண்ணுதோ, கிளென்ஸ் பண்ணக்கூடிய சாப்பாடு எடுத்துக்கலாம். என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, சீரக தண்ணி, சோம்பு. முந்தின நாள் நைட்டே சீரகம் ஒரு கிளாஸ் தண்ணீல போட்டுட்டு, அந்த தண்ணி அடுத்த நாள் குடிக்கலாம். சோம்பு அதே மாதிரி போட்டு வச்சுட்டு அந்த தண்ணிய குடிக்கலாம். வெந்தயம் போட்டு குடிக்கலாம். இல்ல பாதாம் பிசின் அது ஊற வச்சு அடுத்த நாள் காலையில அந்த தண்ணிய குடிக்கலாம். இந்த மாதிரி உடம்ப கிளென்ஸ் பண்ணக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இந்த டீடாக்சிஃபிகேஷன்னா என்னன்னா, உடம்புல கழிவுகள் வெளியேறல. டாக்ஸின் நம்ம உடம்புல ஏறிச்சுன்னா டாக்ஸிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அத டீடாக்ஸிஃபை அப்புறப்படுத்துறதுக்கான விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஓகே. எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் காலையில நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன்னா, கண்டிப்பா எல்லா நாளும் 8 மணிக்கு எப்படியாவது சாப்பிடணும். அடுத்து இதுதான் சர்க்காடியன் ரிதம்னு நான் சொல்றேன். 8 மணிக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். 12 மணிக்கு நான் லஞ்ச் சாப்பிடுவேன். நைட் 7 மணிக்கு நான் டின்னர் சாப்பிடுவேன். இந்த டைமிங்க உங்க பிரெயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்திட்டே இருக்கணும். அடுத்து இந்த சாப்பாடுக்கு இடையில நான் இந்த ஃப்ரூட் எடுத்துப்பேன். இந்த நட்ஸ் எடுத்துப்பேன். இந்த வெஜிடபிள் எடுத்துப்பேன். எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நம்மளோட பிரெயினுக்கு நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. இத நம்ம பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா, நம்மளோட பிரெயின் பழகிரும். நம்ம பிரெயின் தான் நம்மளோட வயிறுக்கு ஆர்டர் பண்ணுது. அந்த ஆர்டர் பண்ணக்கூடிய தன்மைய நம்ம பிரெயின் ஈஸியா குடுத்துரும். ஓகே. எனக்கு எந்த டைம்ல எப்ப பசிக்குதுன்னே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாட பத்தி பேசம்போது சில பேருக்கு பசிக்கும். சில சாப்பாடு கடைகள பார்க்கும்போது நமக்கு பசிக்கும். சில விஷயங்கள பத்தி கேட்கும்போது, இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஃபுட் நான் பிரிப்பேர் பண்ணேன். அதுல நான் ஃபர்ஸ்ட்டு நான் கடுகு போட்டேன். உடனே வெங்காயம் போட்டேன். நல்ல கோல்டன் கலர்ல வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் அந்த மஷ்ரூம போட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேட்கிறோம்ல. கேட்கும்போது நம்மளோட பிரெயின் வயிற ஸ்டிமுலேட் பண்ணி அந்த ஆசிட் தன்மைய சுரக்க வைக்கும். நம்மளோட கண்ணு, காது, மூக்கு, அடுத்து சுவாசம். சுவாசிக்கிறோம். சுவாசிக்கும்போது ஸ்மெல் வருது. கிச்சன்ல இருந்து சமைக்கிற ஸ்மெல்ல கேட்டு பசி தூண்டுறது. இது எல்லாமே என்ன ஆகும் அப்டின்னா, கண்ணு, மூக்கு, காது, உங்களோட அத பத்தி பேசுறோம். இது எல்லாமே பசிய தூண்டுது. தூண்டும் போதெல்லாம் சாப்பிடுறோமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. நம்ம இந்த சர்க்காடியன் ரிதம் ஒண்ணு வச்சு ஃபாலோ பண்றோம்ல,
அந்த டைமிங்ல மட்டும் அந்த ஃபுட்ட கொண்டு போய் அந்த HCLல போட்டுட்டோம்னா, அது சமநிலையில இருக்கும். எப்போலாம் இது இம்பேலன்ஸ் ஆகும், அதிகமாயிட்டே இருக்கும்னா, இந்த மாதிரியான விஷயங்கள சிம்பிளா மொபைல்ல பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், சாப்பாடு வீடியோ வருது. உடனே நமக்கு பசிக்குது. அப்பதான் நம்ம சாப்பிட்டுருக்கோம். பட் ஏன் பசிக்குதுன்னா, அத நம்ம பார்க்குறோம். நம்ம மூளை வந்து சாப்பாட பத்தி யோசிச்சுட்டு, அந்த HCLஅ சுரக்க வைக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பேசிக்கா பசி எப்போ நம்ம உடம்புல எனக்கு எப்பலாம் பசி வருது, எப்பலாம் நான் பசி எடுத்து சாப்பிடுறேன். 8 மணிக்கு நான் சாப்பிட்டேன் அப்டின்னா, அந்த சாப்பாடு என் வயித்துக்குள்ள ஜீரணமாகி சிறுகுடல்ல தள்ளி விட்டுறணும். அதுக்கப்புறமா எனக்கு மறுபடியும் பசிச்சா மட்டும் தான் பசி எடுத்து சாப்பிடணும். பசி இன்னும் சில ஊர்கள்ல போய் கேட்கும்போது, சாப்பிட்டீங்களான்ற வார்த்தைய தாண்டி பசி ஆறிட்டீங்களான்னு கேட்பாங்க. பசி ஆறுறது அப்டின்னா என்னன்னா, இந்த HCL வந்து அதிகமா சுரந்துகிட்டே இருக்குல்ல, அத நம்ம சாப்பாடு போட்டு ஆத்துறோம். சாப்பாடு போட்டு சமநிலைப்படுத்துறோம். அதுதான் பசி ஆறிட்டீங்களா அப்டிம்பாங்க. ஸோ அந்த பசிய ஆத்திட்டா போதும். ஸோ நெறைய போடணும். அளவுக்கு அதிகமா போடணும். நெறைய சாப்பிட்டா தான் அடுத்து நாளைக்கு காலையில வரைக்கும் எனக்கு அப்பதான் பசிக்காம இருக்கும். நைட் நான் நெறைய சாப்பிட்டுக்கணும். அப்டின்ற நெறைய அட்வைஸஸ் நெறைய விஷயங்கள கேட்டு, கேட்டு நம்மளோட அந்த சர்க்காடியன் ரிதம நம்ம டிஸ்டர்ப் பண்ணி வச்சிருக்கனால தான், முக்கியமா ஈஸியா அல்சர் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கு. ஓகே. நம்ம இப்ப சர்க்காடியன் ரிதம ஃபாலோ பண்றதுக்கு சிம்பிளா நீங்க ஒரு பேப்பர்ல போய் எழுதுங்க இன்னைக்கு. நான் இவ்ளோ நாள் என்னலாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எப்படி நான் என்னோட ஹெல்த் இவ்ளோ நாள் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்து நீங்க எழுதுங்க. அதுல காலையில எந்திரிச்ச உடனே நான் ஃபர்ஸ்ட்டு இத பண்ணுவேன். அடுத்து இத குடிப்பேன். அடுத்து இத சாப்பிடுவேன். கொஞ்ச நேரத்துல நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒரு பிரேக் குடுப்பாங்க. அப்போ ஒரு வடை, டீ எடுத்துப்பேன். அப்புறம் லஞ்ச் எடுப்பேன். லஞ்ச் முடிச்சோனே மறுபடியும் ஒரு டீ பிரேக் வரும். ஒரு பப்ஸ் எடுத்துப்பேன். ஸோ இப்படி நெறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கும். நம்ம எழுதி வச்சு நம்மளையே நம்ம மிரர்ல பார்த்துக்கும்போது தான் நமக்கு தெரியும். நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கோம், எங்கெல்லாம் சரியா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ எதெல்லாம் சரியா பண்ணிட்டு இருக்கோமோ, அத டைம் ஷெட்யூல் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சர்க்காடியன் ரிதம நம்ம ஈஸியா ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகள மருத்துவ ஆலோசனைகளை தெரிஞ்சுக்க கேட்டு தெரிஞ்சுக்க நம்பருக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. தேங்க்யூ.